அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது இன்று பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஏன் என்றால் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. கால சூழ்நிலை, வீட்டின் சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால், வருமானம் போதாத காரணத்தினாலும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார்கள். அந்த தள்ளப்படுகிறவர்கள் வேலைக்கு போகும்போதும் பிரச்சனைகள் எங்கிருந்து வருமோ தெரியாது, ஆனால் வந்து கொண்டு தான் இருக்குது. அதையும் சமாளித்து சீரழித்து வாழ்க்கையில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு லட்சாதிபதி ஆகணுங்கிறது இல்லை, நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை தான் எல்லோருமே இன்றைக்கி பெண்கள் எல்லா பக்கமும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இதே 80-90 பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட 70% வேலைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு 33% மட்டுமே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஆனால் சேஃப்டி அண்ட் 99% கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்துள்ளது. வாசகன் ரிப்போர்ட்டரின் கருத்து கணிப்பு. ஆக 99% சேஃப்டி கொடுக்க முடியுமா? நான் இல்லை. ஏன்னா யாருக்குமே சேஃப்டி கொடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தருணத்தில் நமது இந்திய நாடு கலாச்சாரத்தில் கொண்டு இருக்கிறது. யார் என்ன எப்போ எங்கே ஏன் எப்படி எதுவுமே தெரியலை. காலையில் எழுந்திரிச்சு பேப்பரை பார்த்தா தான் அவனை வெட்டிட்டாங்க, இவனை இது பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் தானே தெரியும். அதுக்கப்புறம் தான் பந்தோபஸ்து எல்லாமே வரும். ஆக நான் இதை சட்டத்தை குறை சொல்லவில்லை, இந்தியாவை குறை சொல்லவில்லை, அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை. அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. பிரச்சனை வராத அளவுக்கு பாதுகாத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா என்ன செய்கிறாங்க? டக்குன்னு ஒரு கணத்தை காமிக்க சொன்னவர் கூட மறுகணத்தை காமிக்க சொல்கிறாரு. ஆனால் 3வது அடிக்கு முதுகு காமிக்க சொல்லலை. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் போராட தான் ஜெயிக்க வேண்டும். அதுக்காண்டி நாங்கள் அவனை கொல்ல சொல்லலை யாரையுமே. தடுக்கிறதுக்கு உங்களுக்கு சம உரிமை உண்டு. தடிக்க வரானா, ஒருத்தர் யூடிலைஸ் பண்ண வரானா எதுக்கு துணிஞ்சு கேள்வி கேளுங்க. அதை தடுக்கிற சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. இதற்கு யாருமே உங்களை சட்ட ரீதியாகவும் எதுவும் செய்ய முடியாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் பாதுகாப்புக்காக நான் தடுக்கிறேன். ஆக அதற்காக நிறைய கலைகள் இருக்கிறது, சிலம்பாட்டம் இருக்கிறது, நம்ம தமிழோடு சேர்ந்தது. அப்புறம் கராத்தே, கும்கும் இதெல்லாம் பெண்கள் படித்து வச்சுக்கிறது நல்லது. எதற்கும் எதிலும் போட்டி பொறாமைகள் இருந்தால் துணிஞ்சு பேசுங்க, தலை குனிஞ்சு பேசுகிறாங்க, தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும். நம் தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்திய பெண்களும் கூட. ஆக தலை நிமிர்ந்து பேச வேண்டும். உதாரணத்திற்கு ஒருவன் நேரடியாக பேசுகிறான் என்றால் துணிஞ்சு பேசுங்க. ஆமாம், என்ன வேணும், என்னடான்னு கேட்கும்போது என்ன வேணுங்கிற கேள்வி டக்குன்னு வரணும். அப்போ வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இந்த பொண்ணு இப்படித்தான், அதனால் நம்ம இப்படியே கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அதனால் துணிஞ்சு பேசணும், துணிஞ்சுப்பாங்க. எதையுமே துணிஞ்சு, அதாவது குதிரை மாதிரி கவசம் மாதிரியே போட்டுக்கிட்டு இப்படியே போகக்கூடாது. போனால் அது நமக்கு தான் கூடுதல் பிரச்சனைகள் வரும். ஆக துணிஞ்சு வாழ்க்கையை நடத்தணும் என்று சொல்லிக்கொண்டு தைரியத்தை நீங்கள் தான் வளர்த்துக்கொள்ளணும். எப்போதுமே அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க, காவல்துறை கூட வரமாட்டாங்க. ஆக காவல்துறையாக மாறுங்க. மனசுக்குள்ள ராணுவ வீரராக மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களை நீங்களே வளர்த்து கொள்ள வேண்டும். எத்தனையோ திரைப்படங்கள் பார்க்கிறீங்க, எத்தனையோ சம்பவங்களை பேசிக்கொண்டு இருக்கீங்க, எத்தனையோ பத்திரிகைகளை நாங்களும் எழுதி கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தும் என்ன பலன்? ஆக தைரியத்தை நீங்களே வளர்த்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழுக என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். வணக்கம்.